கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அரசியலில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மத்தியில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் வேளையில் தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணையை தொடங்குவதற்கான நடைமுறை என்ன என்பதை தற்போது பார்ப்போம். கரூர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்கிறது. கோரச் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் காவல்துறை விசாரித்து வருகிறது. ஆனால் விசாரணையை சிபிஐ மேற்கொள்ள வேண்டும் என்று தாவேகா உயர்நீதிமன்றம் செஞ்சிருக்கிறது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் சிபிஐ விசாரணையை வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணையை மேற்கொள்வதற்கு தனி நடைமுறை இருக்கிறது. நாட்டில் அதிகாரமிக்க அமைப்புகளில் ஒன்றான சிபிஐ டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. டிஎஸ்பிஇ சட்டம் பிரிவு 6 கீழ் ஒரு மாநிலத்தில் குற்றங்களை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு குறிப்பிட்ட மாநிலத்திடம் ஒப்புதல் பெற வேண்டும். ரயில்வே, மத்திய அரசு அலுவலகங்களில் விசாரணையை மேற்கொள்ள இந்த ஒப்புதலை சிபிஐ பெற வேண்டாம். பொதுவாக மாநிலங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை தடையின்றி விசாரிக்க சிபிஐக்கு உதவ பொது ஒப்புதலை வழங்கியிருந்தது. இதனால் மற்ற வழக்குகளிலும் சிபிஐ நேரடியாக விசாரணையை தொடங்கும் அதிகாரம் இருந்தது. 2018 மத்திய பாஜக அரசு சிபிஐயை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பொது ஒப்புதலை திரும்ப பெற்றார். அப்போது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பொது ஒப்புதல் திரும்ப பெறப்பட்டது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலமாக இருந்தாலும் பொது ஒப்புதலை திரும்ப பெறுவதில் விலகி இருந்தது. இந்த சூழலில் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு சிபிஐக்கான பொது ஒப்புதலை திரும்ப பெற்றது. அதன்படி தமிழ்நாடு அரசின் அதிகார வரம்புக்குள் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய மாநில அரசிடம் ஒப்புதல் பெறுவது கட்டாயம் என்றானது. அதுவே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டால் தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ளலாம். மத்திய அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் சிபிஐக்கு அவசியமில்லை. இப்போதைய சூழலில் பார்த்தால் தமிழ்நாட்டில் மாநில அரசு அனுமதித்தால் அல்லது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலையில் தமிழக அரசு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்தது. அதுவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்குகளை சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் மாற்றியதால் விசாரணையை சிபிஐ தொடங்கியது. இப்போது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாவேகா உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. 2023இல் தமிழ்நாடு அரசு பொது ஒப்புதலை திரும்ப பெற்ற பிறகு மாநிலத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்வது கிட்டத்தட்ட 50% குறைந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.